தோல்வி பயத்தை மறைப்பதற்காக தொகுதி மறுசீரமைப்பு என்கிற பெயரில் திமுகவினர் நாடகமாடி வருவதாக கடிந்துரைத்துள்ள தமிழிசை சவுந்தரராஜன், விடுதலை நாளன்று கூட கருப்பு கொடி போராட்டம் நடத்தியவர்கள் திமுகவினர் என்பதை மறக்க முடியாது எனவும், பெண்கள் இடஒதுக்கீட்டு சட்ட முன்வரைவை எதிர்ப்பதால் பெண்கள் யாரும் திமுகவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் எனவும் தெரிவித்துள்ளார். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் எதுக்கு உணர்வுபூர்வமான பிரச்சனைகள், அதாவது தொகுதி மறுவரை, இந்தி திணிப்பு, SIR, புதிய கல்விக் கொள்கை, இதுல எதுவுமே பிரச்சனை இல்லாததெல்லாம் பிரச்சனையா இருக்கிறதா கொண்டு வச்சுக்கிட்டு அதை எதிர்த்து ஒரு அட்டக்கத்தியை வச்சு போராடிக்கிட்டே இருப்பார். 60 உள்ள திமுகவை பார்ப்பார். ஆமா, 60 எதிர்கட்சியா இருந்தது. அந்த 60 திமுகவை தான் நாங்க இப்ப பார்க்க போறோம். ஒரு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி கருப்பு கொடி காட்டி போராட்டம்னு சொல்றீங்கல்ல, டாஸ்மாக்கு எதிராக உங்க வீட்டுக்கு முன்னால கருப்பு கொடி ஏந்தி நின்னீங்களா இல்லையா? அவரோட ஒட்டுமொத்தமான மோசமான ஆட்சியை மறைப்பதற்கு இன்னைக்கு அவர் எடுத்து இருக்கிற ஆயுதம் மறுசீரமைப்பு என்பதுதான் எனது கருத்து. அவர்களுக்கு எந்த தார்மீக உரிமையில, அது மட்டும் இல்ல, பெண்கள் மசோதாவையும் எதிர்க்கிறாங்க. பெண்களுக்கு ஒரு 70-75 வருஷம் கழிச்சு ஒரு அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அதை மறுப்பதற்கு இவங்கெல்லாம் எனக்கு என்ன அவசரம்னு கேட்கிறாங்க. அதனால் பெண்களும் அவர்களுக்கு வாக்களிக்க மாட்டார்கள். இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும்.